என்னடி எக்கா என்னக்கா இது? இந்த வீட்டுக்கு வந்துக்குதே ஏதோ சவிதாவோ கவிதாவோ. ஏய், அது பேரு கவிதாடியே. நீ பாட்டுக்கு மாத்தி உளறி வைக்காத. சரிக்கா, அவ என்னைய பொம்மைன்னு நினைச்சுக்கிருந்தா என்ன தேடி இங்க வந்துக்கிறா. வீட்ல இருக்கிறவங்களுக்கு இவ யார் என்னன்னே தெரியல. இந்த பொம்மை உயிரோட இருக்க சொல்ல ஏதோ நெசமாவே ஹெல்ப் பண்ணிருப்பா போல இது. அது தெரியாத இந்த பாட்டி அவ யாருன்னு என்னாண்டியா கேக்குது. ஐயோ, அவ பேரு கூட எனக்கு தெரியாதே. இப்ப என்னடி பண்றது? அதுக்காக தான் உன்னை ஓரமா ஒதுக்குனேன். அவளாண்ட போய் நைஸா பேச்சு குத்து பொம்மைக்கும் உனக்கும் என்ன பழக்க வழக்கம் என்னன்னு எல்லா மேட்டரையும் கறந்துங்கன்னு வந்துரு. எல்லா மேட்ருன்னா ஏ என்னக்கா நீ வெளாவரியா கேள்வி கேட்டு நேருகிற? இந்த பாரு, பொம்மைய எங்க பார்த்த, அவ என்ன பண்ணா, எப்படி பழக்கம், அவ என்ன உதவி செஞ்சா அப்படின்னு எல்லா மேட்டரையும் கேட்டுக்கின்னு வந்துரு. அப்படி இல்லன்னா வந்திருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் வந்துரும், வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்துரும். அப்படி வராம மொத்த மேட்டரையும் கறந்துங்கன்னு வர வேண்டியது உன்னோட வேலை. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துகினே இருக்குதே. ஐயோ, ஏமா கவிதா, நல்லா இருக்கியா? இருக்கேன்க்கா. நீ ஒன்னும் பயப்படாத, நான் பொம்மியோட ஃப்ரெண்டு தான். சரிங்கக்கா. அப்புறம் நீ என்ன பொம்மிக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்கா. ஆமா, உன் பேரு என்ன சொன்ன? மறந்துட்டேன். கவிதாக்கா. ஓ அப்படியா, சரி சரி சரி. பொம்மி உனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காளோ? ஆமாக்கா, ஒன்னா ரெண்டா எனக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்காங்கக்கா. அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் எப்பயோ செத்து போயிருக்கணும்க்கா. அவங்க பண்ண உதவியாலதான் நான் இன்னைக்கு ஒரு மனுஷியா உயிரோட வாழ்றேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதே அவங்களாலதான்க்கா. நான் வேலைக்கு சேர்ந்ததும் அவங்க தான் காசை வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வை, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தாதான் பெரிய பெரிய செலவெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொன்னாங்க. சேமிப்புங்கிறது தான் உன்னோட முதல் செலவா இருக்கணும்னு எனக்கு அவங்க தான்க்கா சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்டுதான் எங்க ஊர்ல ஒருத்தர் சீட்டு பிடிச்சாரு. நானும் சரின்னு சீட்டு போட்டேன்க்கா. அட பரவாயில்லையே, உன்னை பொம்மி கரெக்டா தான் வழி நடத்தியிருக்கா. ஆமாக்கா, பொம்மி அக்கா சொன்னதுனாலதான் அந்த சீட்டையே க்ளோஸ் பண்ணி எடுத்து அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். என் மாமியார் சாதாரணமான ஆள் இல்லக்கா. நான் சீட்டு போடுறத மோப்பம் பிடிச்சு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் பொம்மி அக்கா முந்திக்கிட்டு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுத்து வை, உனக்கு பணம் எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து வாங்கிக்க சொன்னாங்கக்கா. அதனாலதான்க்கா நான் எல்லாத்தையும் பொம்மி அக்கா கிட்ட கொடுத்திருந்தேன். இது என்னடா இது புது பிரச்சனையாகுது? ஓ, பொம்மி கிட்ட நீ எவ்வளவு பணமா கொடுத்து வச்சிருக்க? சீட்டு பணம் முழுக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும்க்கா. அது அத்தனையும் பொம்மி அக்கா கிட்ட தான்க்கா இருக்கு. ஐயோ, இப்போ பணத்தை கேட்டுதான் வந்துக்கிறாளா? சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். சரிங்கக்கா. ஐயோ அக்கா, என்னக்கா இது? ராணி, நமக்கு இவ யாரு என்னன்னே தெரியாது. பணத்தை வாங்கினது பொம்மி, ஆனா இப்ப நீதான் பொம்மிங்கிற பேர்ல இருக்கிற. கண்டிப்பா உன்னாண்ட பணத்தை கேட்கதான் அவ வந்துக்கிறா. ஆமாக்கா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலக்கா. பார்த்தா வேற பாவமாகுதுடி. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருந்துருக்கிறா. இல்லன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஆமாக்கா, பேசாம பெருசாண்ட போய் என்ன எதுன்னு பேசி ஏதாச்சும் பண்ணுவோம்க்கா. சரி வா. அம்மா பொம்மி, முதல்ல காமாட்சி விளக்கு ஏத்துமா. சரி பாட்டி. மனு, எல்லாத்துக்கும் பொம்மி தான்.
இவங்க வாயிலெல்லாம் அவ பேரை தவிர வேற யாரு பேரும் வராது. எல்லாரும் ஜால்ரா பாத்தீங்க. சரி, நீ போய் உட்காந்து விளக்கு பொதி ஆரம்பி. ஓ, அம்மா பொம்மி, இன்னொரு முக்கியமான விஷயம் நீ பண்ணணுமா? என்ன பாட்டி? இந்த பொதியில நீ சாமிக்கு ஒரு பாட்டு பாடு. ஐயோ, இவ வாயை திறந்தா வண்டையா வார்த்தை தான் வரும். இவ இவ்வளவு தூரம் பூஜை பண்ணதே ஆச்சரியம். இதுல பாட வேற செஞ்சா அவ்வளவுதான். மத்த எல்லாரும் எந்திரிச்சு ஓட வேண்டியதுதான். கருமோ. பாடு பொம்மி, நீதான் ரொம்ப நல்லா பாடுவியே. ஐயோ, இவ வாயை திறந்தா மெட்ராஸ் பாஷை தானே வரும். இவ பாட ஆரம்பிச்சா மாட்டிக்குவாளே. என் பொம்மி சூப்பரா பாடுவா. அவ பாடுனா அவ முன்னாடி யாரும் நிக்க முடியாது தெரியுமா? நீ வேணா பேருக்கு பொம்மி பொம்மின்னு சொல்லிக்கலாம். ஆனா வரவங்க போறவங்கள பொம்மி ஆக முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுதா? பொம்மி அக்கா, எல்லாரும் என்ன நீ நினைச்சு பாட சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னே புரியலையே. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். பொம்மி அக்கா என்ன பாட சொல்லிட்டாங்க. அவ பாட சொல்லி என்ன பண்றது? உன் வாயில பாட்டு வரணுமே, காத்து மட்டும்தான் வரும். வரும், பாருங்க. அதையும் பார்க்கலாம் இப்ப. கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தேவயானையம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும். நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உன் நாமம் வழிய வேண்டும். கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையா பண்ண பொம்மி. இன்னைக்கு ஹைலைட்டே உன் பாட்டு தான். பொம்மி வா, வந்து தீபாரதனை காட்டு. உன் கையால எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுமா. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. பொம்மி, உங்க பரிகார கல்யாணம் முடிஞ்சு
நடக்கிற முதல் சுமங்கலி பூஜை இது. சித்தார்த் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி. இந்த நடிப்பெல்லாம் தேவையா? எதுக்காக இப்போ ஓவர் சீனா போடுற? அப்புறம் நீ பாடலாம், ஆடலாம், ஓடலாம், ஏன் தாவலாம். மற்றவங்க எல்லாரும் உன்னை பொம்மையா கூட ஏத்துக்கலாம். ஆனா என்னால உன்னை பொம்மையா ஏத்துக்க முடியாத. நான் நடிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உண்மையா உங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நான் நினைக்கிறேன். அத போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அம்மா பொம்மி. என்ன பாட்டி? எங்கம்மா இந்த பூஜைக்கு கவிதாவை என்ன காணோம்? காலையில இருந்து பார்க்கவே இல்லையே. சரி பாட்டி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி போம்மா. என்ன கவிதா, உன்னை பூஜைக்கு வர சொன்னா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? அக்கா, எனக்கெல்லாம் பூஜை ஒரு கேடா. நான்லாம் உயிரோட இருக்கவே லாய்க்கு இல்லக்கா. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. என்ன கவிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தைரியமா இரு. எங்க இருந்துக்கா தைரியமா இருக்க முடியும்? என் மாமியார் இருக்கேன், அது சாதாரணமான ஆள் இல்ல, விஷம். அது உடம்பு பூரா விஷம். ஏன் இப்போ என்னாச்சு? என் புருஷன் 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சப்போர்ட்டா பேசினாரு. உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாரு. அந்த அம்மா என்ன மாய மந்திரம் பண்ணுச்சோ தெரியல. இப்ப வந்து எதுக்கு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்ட? முத வேலையா அந்த சீட்டு பணத்தை பொம்மி அக்கா கிட்ட இருந்து வாங்கி எங்க அம்மாட்ட கூடன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. இப்படி திடீர்னு வந்து நின்னா நீங்களும் எங்கதான் போவீங்க? எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குக்கா. ஐயோ, இவன உடனே பணத்தை கேக்குறா. இங்க பாரு கவிதா, பணத்தை கொடுத்துடலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியும். பணத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சா நீங்க என்ன கையிலயா வச்சிருப்பீங்க? லேட்டா தான் இவ கேப்பான்னு ரொட்டேஷனுக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனா நான் இப்படி திடீர்னு கேப்பேன்னு நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேனேன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதுவும் உங்களை போய் இப்படி பண்றது ரொம்ப தப்புக்கா. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்மி இல்லம்மா. என்னக்கா? ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? என்ன அடையாளம் தெரியலையா? அக்கா, நான் கவிதாக்கா. அக்கா, நான் உங்களை பார்த்து தானே பணம் கொடுத்தேன். 5 லட்சம் ரூபாவை நான் உங்ககிட்ட தானக்கா கொடுத்தேன். ஐயோ, பதட்டப்படாத, எனக்கு புரியுது. நீ பொம்மி கிட்ட பணம் கொடுத்தங்கிறத நான் நம்புறேன். ஆனா உன்கிட்ட பணம் வாங்கின பொம்மி மாதிரியே நான் இருக்கிறதுனால இப்போ நான் அவளோட இடத்துல இருக்கேன். என் பேரு ராணிமா. என்னக்கா சொல்றீங்க? ஏதோ படத்துல வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, உண்மையிலேயே நான் பொம்மி இல்ல. அப்போ என்னோட காசு? ஐயோ, போச்சே போச்சே. கவிதா, ஐயோ இரு. இது பாரு, நீ பதட்டப்படாத. உன் காசுக்கு நான் கேரண்டி, புரியுதா? எங்க பொம்மி உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினது உண்மைனா அதை கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் தைரியமா இரு, அழாத. எக்காரணத்து கொண்டும் நான் செத்துருவேன் அது இதுன்னெல்லாம் நீ பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க சொன்னா சரிதான்க்கா. நான் தாத்தா கிட்ட பேசி பொம்மி உன்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நான் வாங்கி தரேன். நீ தைரியமா இரு, எனக்கு அதுதான் வேணும். சரிக்கா. ஓ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருதே. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே வேலையா இருக்குது.
என்னம்மா சொல்ற? நான் என்ன தாத்தா பண்ணிட்டோம்? பொம்மி அக்கா வாண்ட அந்த கவிதா பணம் குத்துருப்பா போலுக்குது. அத கேட்க சொல்ல பாவமா ஆகுது. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இல்ல, நீ என்ன தாத்தான்னு கூப்பிட்டல்ல? ஐயோ ஆமா. நாம தனியா பேசும்போதெல்லாம் பெருசு பெருசுன்னு சொல்லுவ. இப்ப தாத்தான்னு கூப்பிடுறது சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, இப்போ அதுவா தாத்தா முக்கியம்? காசுக்கு என்ன பண்றது? இது வரைக்கும் பொம்மி என்கிட்ட கவிதான்னு ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவகிட்ட நான் காசை வாங்கியிருக்கேன்னு சொன்னதே இல்லம்மா. எது எப்படியோ பொம்மி பேரை சொல்லி இந்த வீட்டுக்கு ஒருத்தி தேடி வந்து, அதுவும் தைரியமா இப்படி பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல. அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறது தான் நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயமா, சித்தார்த்துக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்க. நீ பொம்மி இல்லையோங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. தாடிகாரனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா பெருசா அடுத்த நிமிஷமே நெஞ்ச புடிச்சுன்னு உட்காந்துரும். என் பாடு திண்டாட்டமாகுதே. யாராண்டியும் உண்மையா சொல்ல முடியாம தெரிஞ்சு நிறுவுறேன். என்னம்மா யோசிக்கிற? பணத்தை கொடுத்து அனுப்பதுதான் நல்லதுன்னு எனக்கும் படுது. கொடுத்துடலாம், மத்த விஷயங்களெல்லாம் பாத்துக்கலாம் தாத்தா. அவருக்கு எதுவும் தெரியாது தாத்தா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிம்மா, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்றேன். சரி தாத்தா. ஐயோ கவிதா, கவிதா என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, என்ன விட்டுருங்க. கவிதா இறங்குங்க, ஒரேடியா போயிடுறேன். நான் இருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமா. ஐயோ கவிதா இறங்குங்க. தாத்தா ஐயோ, ஏய் கவிதா இறங்குமா. பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல கீழே இறங்குமா. இல்லங்க, நான் சத்தறேன். என்னால வாழ முடியலங்க. ஏய் சித்தார்த்தா, நீ அவளை எப்படியாவது காப்பாத்துப்பா. போடா போடா போடா, எல்லாரும் பண்ணிக்க போறாடா. போடா கவிதா. கவிதா, ஐயோ தாமரக்கா, நீ ஏதாவது சொல்லியா? நான் எதுவுமே சொல்லலக்கா. ஏன் இப்படி பண்றாரு தெரியல. இறங்குமா. என்னங்க பண்றீங்க? என்ன விடுங்க. அண்ணே இல்லங்க, என்ன விடுங்க. ஐயோ இல்லங்க, என்ன விடுங்க. என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ண? வாழற வீட்டுக்குள்ள ஏன் சாகறதுக்கு முடிவெடுத்த? ஏமா அப்படி பண்ண சொல்லு. எங்களுக்கு இந்த கெட்ட பேர் காலத்துக்கும் அழியாதேம்மா. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த வீடு தழைக்குமா? ஏமா இப்படி பண்ண சொல்லு. அட என்னம்மா நீங்க போய் இவகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? எங்க இருந்தோ வந்து பொம்மி பேரை சொல்லிக்கிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து சாக போறியா? நீ சாகிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? நீ முதல்ல வெளியே கிளம்பு. டேய் பத்து, கொஞ்சம் அமைதியா இரு பத்து. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? அந்த பொண்ணு இப்பதான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா. அவளை போய் சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் வாய் அடைங்க. பேசாம போ. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த வீட்ல அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுப்பாங்க. அம்மா கவிதா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எங்க அத்தை மாமா கிட்ட சொல்லு. அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க நிச்சயமா நல்ல விதமா தீர்த்து வைப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதம்மா. என்னம்மா என்னதான் உன் பிரச்சனை இப்போ சொல்லு. ஐயோ என்னத்த சொல்ல போறாளோ? நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் இன்னத்துக்கோசரம் எல்லார் முன்னாடியும் என்னை பார்த்து பங்கமா மாட்டு விடுற மாதிரி பண்ணுறா. பொம்மி அக்கா கிட்ட என்ன பண்ணா? அவதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா?
ஐயோ, அவங்கள நான் தப்பா சொன்னா என் நாக்கு அழுகிடும். அவங்க தான் நான் இப்ப வாழ்றதுக்கே காரணம். நல்லா வாழ்ந்த போ. சீட்டு பணத்தை பொம்மி அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ அக்கா கிட்ட அதை திருப்பி கேட்டு அதான் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் பேசாத, விட்டுரு. இல்லக்கா, அது அது தயவு செஞ்சு எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிராத. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவிதா, இப்போ உன் பிரச்சனை என்ன? முதல்ல அத சொல்லு. அக்கா கிட்ட பணம் கொடுத்தத பத்தி பேசினேன். ஆனா அத அவங்க மறந்துட்ட மாதிரி பேசினாங்க.